வெல்கம் பேக் டு தி சேனல். என்னோட பேர் சஞ்சய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வரிகளை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வரி எப்படி உருவாச்சுன்னு நான் சொல்கிறேன். ராபின்ஹுட் என்றவர் அவர் கூட்டாளிகளோடு சேர்ந்து பணக்காரன்கிட்டேருந்து பணத்தை கொள்ளையடிச்சு ஏழைகள்கிட்ட கொடுப்பாங்களாம். அதை பெரும்பான்மையான நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் அவரை கதாநாயகனாக பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில பணக்காரர் செல்வந்தர்கள் அவரை குறுக்கு புத்திகாரராக பார்த்தாங்களாம். அது காலப்போக்கில் அவர் இறந்த பிறகு கூட அவர் எடுத்த கொள்கையை பெரும்பாலான மக்கள் அதை ஏத்தாங்களாம், அதை ஏற்றுக்கொண்டாங்களாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள் அதிக வரியை செலுத்தி மக்களுக்கு கொடுக்கணும். அந்த பாலிசி, அந்த கொள்கையை மக்கள் இன்று வரைக்குமே நிறைய பேர் ஆதரிச்சாங்களாம். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அரசவை சட்டமாகவே மாறிடுச்சு. இந்த ஒரு பார்ட்டை ஒரு வாரமாக வச்சுப்போம். இப்போ ஆரம்பத்தில் இங்கிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் வரிகள் என்றதே இல்லையா. எப்பயாவது போர் நடக்கும்போது மட்டும் அந்த போர் செலவுகளுக்காக மட்டும் தற்காலிகமாக வரி வசூலிப்பாங்களாம். 1799 1816 இடையில நெப்போலியனுக்கு எதிராக நடந்த போரின் போது இங்கிலாந்துல வரிகள் விதிக்கப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் 1961 1965 இடையிலான நடந்த உள்ளூர் போரின் போது அமெரிக்காவிலும் வரி விதிக்கப்பட்டாங்க. 1874 ஆண்டுல இங்கிலாந்து தன் குடிமக்கள் மீது நிரந்தரமாக வருமான வரி விதிக்கப்பட்டாங்களாம். அமெரிக்காவில் 1913 ஆண்டுல இருந்து அவங்களும் தான் குடிமக்கள் மீது நிரந்தரமா வருமான வரி விதிக்கப்பட்டாங்களாம். இதனை தொடர்ந்து தான் பல நாடுகளுக்கு இது பரவ ஆரம்பிச்சுது. ஓகேவா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வருவோம். பணக்காரர்கள் கிட்ட இருந்து அதிக வரி வசூலித்து ஏழை மக்கள் கிட்ட கொடுக்கணும்னு இருந்தது பாத்தீங்களா. அந்த டைம்ல அரசாங்க கஜனால பணக்காரர்களோட அந்த வரி பணம் குவிய ஆரம்பிச்சுது. அந்த பசிய ருசித்த அரசாங்கம் பாரபட்சமே பார்க்காத நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்கள் மீதும் வரியை சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காலப்போக்கில் இந்த பணக்காரர்கள் அந்த சட்டத்தின் ஓட்டையை கண்டுபிடிச்சு அந்த வரி சட்டத்திலிருந்து வெளில வந்துட்டாங்க. அந்த வருமான வரியிலேருந்து முழுமையாக வெளியில் வரல. அதுலேருந்து அந்த வருமான வரி பணத்தை அவங்க எப்படி கம்மியாக கட்டணுன்ற அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது என்னவோ நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்களும் தான் இதில் பலியானாங்க. யாரு அதிகமாக அந்த சட்டத்துக்கு ஆதரிச்சாங்களோ அவங்களே கடைசியாக பலியானது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ தேங்க்யூ.